அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பிரித்தில் எழுதுக பழைய புத்தகம் பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி இன்னும் புது புத்தகம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 2 பிரித்தில் எழுதுக ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? பிரிந்தோம்பி பிரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து ப்ளஸ் ஓம்பி, வழி ஒழுகி வழி ப்ளஸ் ஒழுகி, கற்றீது கல் ப்ளஸ் தீது. ஸோ இந்த கற்றீது நிறைய கொஷின்ஸ் அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதிலலாம் இந்த கற்றீது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க. முற்றீது முள் ப்ளஸ் தீது, பக்தீது பல் ப்ளஸ் தீது, எல்லரு எல் ப்ளஸ் அரு, புல்லொரு புல் ப்ளஸ் ஊறு, அரும்பெறல் அருமை ப்ளஸ் பெறல், பெரும்பெயர் பெருமை ப்ளஸ் பெயர், அவ்வூர் ஆ ப்ளஸ் ஊர், பெருங்குடி பெருமை ப்ளஸ் குடி, புகுத்தீங்கு புகுந்து ப்ளஸ் ஈங்கு, பொன் நனங்கு பொன் ப்ளஸ் அணங்கு, நன்றிரம் நன்மை ப்ளஸ் அறம், நற்றிரம் அப்படின்னா நன்மை ப்ளஸ் அறம், கற்சிலம்பு கல் ப்ளஸ் சிலம்பு, செங்கோல் அப்படின்னா செம்மை ப்ளஸ் கோல், வெளியுலகில் வெளி ப்ளஸ் உலகில், செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ், ஊரறியும் ஊர் ப்ளஸ் அறியும், எவ்விடம் ஏ ப்ளஸ் இடம், நெடு நாவாய் நெடுமை ப்ளஸ் நாவாய், நெடுநீர் நெடுமை ப்ளஸ் நீர், அங்கன் அம் ப்ளஸ் கண், பற்பல பல ப்ளஸ் பல, பற்பல அப்படின்னு எப்படி எழுதலாம்? பல ப்ளஸ் பல, புன்கண் புன்மை ப்ளஸ் கண், மென்கண் மென்மை ப்ளஸ் கண், அருவிலை அருமை ப்ளஸ் விலை, நன்கலம் நன்மை ப்ளஸ் களம், செலவொழிய செலவு ப்ளஸ் ஒழிய, வழிக்கரை வழி ப்ளஸ் கரை, வந்தணைந்த வந்து ப்ளஸ் அணைந்த, எம் மருங்கும் ஏ ப்ளஸ் மருங்கும், எங்குறைவீர் எங்கு ப்ளஸ் உறைவீர், கண்ணருவி கண் ப்ளஸ் அருவி, உடம்பெல்லாம் உடம்பு ப்ளஸ் எல்லாம், திருவமுது திரு ப்ளஸ் அமுது, மனந்தலைப்ப மனம் ப்ளஸ் தலைப்ப, மனம் தலைப்ப அப்படின்னா ஸோ அங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனே மனம் ப்ளஸ் அழைப்பன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? மனம் தலைப்பன்னு தான் சொல்கிறாங்க. மனம் ப்ளஸ் தலைப்ப, நற்கரிகள் நன்மை ப்ளஸ் கரிகள், அமுது இனிமை ப்ளஸ் அமுது, வளர வால் ப்ளஸ் அற. ஸோ வளர எப்படி பிரித்து எப்படி பிரித்து எழுத முடியும்? வால் ப்ளஸ் அற அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாம். அங்கை அகம் ப்ளஸ் கை, அங்கை அப்படின்னா அகம் ப்ளஸ் கரை, நான்மறை நான்கு ப்ளஸ் மறை, விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு ப்ளஸ் உற்று ப்ளஸ் அஞ்சி, விதிர்ப்புற்றஞ்சி, பாவிசை பா ப்ளஸ் இசை, கரணம் 4 ப்ளஸ் கரணம், கரணத்தேர் கரணத்து ப்ளஸ் ஏர், கரணத்தேர் அப்படின்னா கரணத்து ப்ளஸ் ஏர். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நாற்பொருள் 4 ப்ளஸ் பொருள், செவியறுத்து செவி ப்ளஸ் அறுத்து, இளங்கனி இளமை ப்ளஸ் கனி, விண்ணப்பம் உண்டு விண்ணப்பம் ப்ளஸ் உண்டு, பிணி அறிவோம் பிணி ப்ளஸ் அறிவோம், நாளும் ஏ ப்ளஸ் நாளும், நாம் என்றும் நாம் ப்ளஸ் என்றும், தேவாரம் தே ப்ளஸ் வாரம் தே ப்ளஸ் ஆரம் அப்படின்னு பிரித்து எழுதலாம். தெண்டிரை தென்மை ப்ளஸ் திரை, பெருக்கெடுத்து பெருக்கு ப்ளஸ் எடுத்து, உள்ளுரை உள் ப்ளஸ் உரை, நெடுநீர் நெடுமை ப்ளஸ் நீர், அவ்வழி ஆ ப்ளஸ் வழி, இருவிழி 2 ப்ளஸ் விழி, வெள்ளையிறு வெண்மை ப்ளஸ் எயிறு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரிக்கோடு கரி ப்ளஸ் கோடு, பெருங்கிரி பெருமை ப்ளஸ் கிரி, எண்கிணங்கள் எண்கு ப்ளஸ் இனங்கள், எண்கிணங்கள் அப்படின்றது எண்கு ப்ளஸ் இனங்கள் அப்படின்னு சொல்லி பிரியுது. வீழ்ந்துடல் வீழ்ந்து ப்ளஸ் உடல், வீழ்ந்துடல் அப்படின்னா வீழ்ந்து ப்ளஸ் உடல், மாதித்துறை மாதிரத்துறை மாதிரத்து ப்ளஸ் உரை, மாதிரத்துறை அப்படின்றது மாதிரத்து ப்ளஸ் உரை, செங்கதிர் செம்மை ப்ளஸ் கதிர், பெருவரி பெருமை ப்ளஸ் வரி, பெருஞ்சிரம் பெருமை ப்ளஸ் சிரம், தண்டலிற்பதம் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம், தண்டலிற்பதம் அப்படின்றது எதை குறிப்பிடுது? தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். திண்டிரல் திண்மை ப்ளஸ் திரள், சிரமுகம் சிரம் ப்ளஸ் முகம், சிரமுகம் அப்படின்றது எதை குறிக்கிறது? சிரம் ப்ளஸ் முகம். பணிந்திவர்
பணிந்து ப்ளஸ் இவர் பணிந்திவர் அப்படின்னா பணிந்து ப்ளஸ் இவர். பாடான் திணை. ஸோ புதிய புத்தகத்துலேயும் பாடான் திணை இருக்குது, இதில் இருக்கு பாருங்க. பாடு ப்ளஸ் ஆண் ப்ளஸ் திணை பாடான் திணை. அன்பெனப்படுவது அன்பு ப்ளஸ் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு ப்ளஸ் எனப்படுவது. கலம்பகம் களம் ப்ளஸ் பகம். பற்றில்லேன் பற்று ப்ளஸ் இல்லேன். போன்றிருந்தேன் போன்று ப்ளஸ் இருந்தேன். கண்ணிரண்டு கண் ப்ளஸ் இரண்டு. ஓரறிவு ஓர் ப்ளஸ் இரவு. தற்குறிப்பேற்ற அணி தன் ப்ளஸ் குறிப்பு ப்ளஸ் ஏற்ற ப்ளஸ் அணி தன் குறிப்பேற்ற அணி. மரவடி மரம் ப்ளஸ் அடி. வட்டக்கல் வட்டம் ப்ளஸ் கல். நிலங்கடந்தான் நிலம் ப்ளஸ் கடந்தான். கருங்குயில் கருமை ப்ளஸ் குயில். சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் சேதாம்பல் அப்படின்னா செம்மை ப்ளஸ் ஆம்பல். சிற்றோடை அப்படின்றது சிறுமை ப்ளஸ் ஓடை. பைங்கூழ் பசுமை ப்ளஸ் கூழ். பாசிலை பசுமை ப்ளஸ் இலை பாசிலை அப்படின்றது பசுமை ப்ளஸ் இலை. கருவிழி கருமை ப்ளஸ் விழி. பெரியான் பெருமை ப்ளஸ் அன் பெரியான் அப்படின்றது பெருமை ப்ளஸ் அன். மேல்நாடு மேநாடு அப்படின்னா மேற்கு ப்ளஸ் நாடுன்னு சொல்லலாம். கீழ்நாடு அப்படின்னா கிழக்கு நாடு. தென் திசை தெற்கு ப்ளஸ் திசை. வடமலை வடக்கு ப்ளஸ் மலை. தென்மேற்கு தெற்கு ப்ளஸ் மேற்கு. தென்கிழக்கு தெற்கு ப்ளஸ் கிழக்கு. வடகிழக்கு வடக்கு ப்ளஸ் கிழக்கு. வடமேற்கு வடக்கு ப்ளஸ் மேற்கு. வாழைப்பழம் அப்படின்றது வாழைப்பழம். மரவேர் மரம் ப்ளஸ் வேர். பொற்குடம் பொன் ப்ளஸ் குடம். திருக்குறள் திரு ப்ளஸ் குறள். மாதவர் அப்படின்னா மா ப்ளஸ் தவர் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறாங்க. ஏற்பாடு அப்படின்றது எல் ப்ளஸ் பாடு. பொன் வளையல் அப்படின்றது பொன் ப்ளஸ் வளையல். வட்டப்பலகை வட்டம் ப்ளஸ் பலகை. குளக்கரை குளம் ப்ளஸ் கரை. குருத்தோலை குருத்து ப்ளஸ் ஓலை. உலகுயிர்கள் உலகு ப்ளஸ் உயிர்கள். இரும்பாணி இரும்பு ப்ளஸ் ஆணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் 10th இருக்கிற மொத்த பிரித்தெழுதுக. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? பாருங்கள். ஏற்பாடு பிரித்தெழுத கிடைப்பது எல் ப்ளஸ் பாடு. பாசிலை அப்படின்றது பசுமை ப்ளஸ் இலை. தண்டலிர் பழம் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் தண்டலிர் பதம். கலம்பகம் களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு பிரித்தது இருக்குது. ஸோ இதில் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலியில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th அதாவது 9ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஏன்னா வந்து புதிய புத்தகத்தை விட பழைய புத்தகத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் எல்லாமே வந்து பழைய புத்தகத்தில் தான் அதிகம். புதிய புத்தகத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதிய புத்தகத்திலலாம் அந்த எதிர்ச்சொல் தருகெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சேர்த்தெழுதுகவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே பழைய புத்தகத்தில் நிறைய கண்டென்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக அப்படின்றது நிறைய கண்டென்ட் இருக்குது. அவங்க கொடுத்த டாபிக் ரிலேட்டடாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாமே வந்து நம்ம பழைய புத்தகத்தில் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டெலகிராம் சேனலுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, பாய்.